ஓம் முருகா போற்றி. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது மேஷ ராசிக்காரங்களை பத்தி. மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த ரொம்ப காலமாவே எதை தொட்டாலும் நஷ்டமாவே போயிட்டு இருந்திருக்கும். காரணம் இல்லாம காசு செலவாயிருக்கும். கண்ணுல படுறவங்க மேலெல்லாம் கோபம் வருதுன்னு புலம்பிட்டு இருந்திருப்பீங்க. கைக்கு கிடைக்க வேண்டிய ஒரு விஷயம் கை கெட்டுற தூரத்துல வந்து கையை விட்டு நழுவி போயிருக்கும். ரொம்ப நாளா ஒரு சின்ன விஷயத்துக்காக காத்துட்டு இருந்திருப்பீங்க. இல்ல உங்களை சுத்தி இருக்கிறவங்களே உங்களை புரிஞ்சுக்காம உங்களை ஏளனமா பேசுறப்போ உங்க மனசு ரொம்ப உடைஞ்சு போயிருக்கும். நல்லது செஞ்சாலும் குத்தம், சும்மா இருந்தாலும் குத்தங்கிற காலத்தை தாண்டி வந்திருப்பீங்க. உங்க நேர்மையான குணமும் பட்டுன்னு பேசுற சுபாவமும் நிறைய பேருக்கு உங்களை ஒரு எதிரியாவே காட்டிட்டு இருந்திருக்கும். ஆனா உங்க மனசுக்குள்ள இருக்கிற ஈரம் யாருக்குமே தெரியாம போயிருக்கும். வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியாம இவன்லாம் என்ன சாதிக்க போறான் அப்படின்னு உங்க முகத்துக்கு நேராவே சிரிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த காலம் மாறப்போகுது. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க தலையெழுத்தையே மாத்தி அமைக்க போகுது. இப்போ கிரகங்களோட சஞ்சாரம் உங்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்குது. அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்க போகுது. இதுவரைக்கும் வாழ்க்கையில நடந்த கஷ்டங்கள், அவமானங்கள், துரோகங்கள் இது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போற நேரம் வந்துருச்சு. உங்களை விட்டு விலகி போனவங்க, உங்களை பார்த்து கிண்டல் பண்ணவங்க எல்லோரும் உங்க வளர்ச்சியை பார்த்து வாயடைச்சு நிக்க போறாங்க. அவங்க கண்ணு முன்னாடியே நீங்க ஒரு மிகப்பெரிய உயரத்தை தொட போறீங்க. மேச ராசிக்காரங்க எப்பவுமே ஒரு விஷயத்த நினைச்சிட்டீங்கன்னா அதை செஞ்சு முடிக்காம விட மாட்டீங்க. ஆனா கடந்த சில காலமா நீங்க தொட்டதெல்லாம் தோல்வியிலேயே முடிஞ்சிருக்கும். ஒரு சின்ன காரியத்தை முடிக்கிற கூட 10 தடவை அலைய வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கும். காசு பணம் கையில நிற்காம வந்த வழியிலே தெரியாம செலவாகி உங்களை ரொம்பவே கடனாளியாக்கி கூட இருக்கும். சொந்த பந்தங்க மத்தியில ஒரு மரியாதை இல்லாம தனிமைப்படுத்தப்பட்ட மாதிரி இருந்திருக்கும். ஆனா இனி வரக்கூடிய காலகட்டம் அப்படியே மாறி நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய வெற்றியில போய் முடிய போகுது. உங்களுக்கு அவமானம் கிடைச்ச இடத்திலேயே உங்களுக்கு மிகப்பெரிய அங்கீகாரமும் மரியாதையும் கிடைக்க போகுது. உங்க மேல வீண்பலி போட்டவங்க, உங்க முதுகுக்கு பின்னாடி பேசினவங்க எல்லாரும் உங்க வெற்றியை பார்த்து பொறாமப்பட போறாங்க. நீங்க போட்ட முதலீடு, உழைப்பு எதுக்குமே சரியான பலன் கிடைக்காம ரொம்பவே ஏமாந்து போயிருப்பீங்க. உங்களை நம்பி பணம் கொடுத்த இடத்துல இருந்து பணம் திரும்பி வராம அசிங்கப்பட்ட கதையெல்லாம் இருந்திருக்கும். யாருக்காவது உதவி செஞ்சா அவங்களே உங்களுக்கு துரோகமும் செஞ்சிருப்பாங்க. ஆனா கவலைப்படாதீங்க, உங்களுடைய இந்த கஷ்ட காலம் எல்லாம் காத்துல பறக்க போகுது. இனி வரக்கூடிய நாட்கள்ல அந்த கிரகங்கள் தங்களுடைய இடத்தை மாத்தும் போது உங்களுடைய தொழில் ஸ்தானமும் பணவரமும் மிகப்பெரிய அளவுக்கு வலுப்பெற போகுது. முடங்கி கிடந்த வியாபாரம் எல்லாம் திடீர்னு சூடு பிடிக்க போகுது. உங்க கூடவே இருந்து குளிப்பறிச்சவங்க எல்லாம் இந்நேரம் உங்களுக்கு அடையாளம் காட்ட போறாங்க, தெரிய போறாங்க. யாரு உண்மையான சொந்தம், யாரு வேஷம் போடுறவங்கன்னு நீங்களே தெள்ள தெளிவா புரிஞ்சுக்குவீங்க. இதுவரைக்கும் உங்களை பார்த்து ஏளனமா பேசினவங்க வாயை அடைக்கிற மாதிரி ஒரு பெரிய சம்பவம் ஒண்ணு நடக்க போகுது. நீங்க எந்த இடத்துல அவமானப்பட்டீங்களோ அதே இடத்துல உங்களை சிம்மாசனத்துல உட்கார வைக்க உங்க கிரக நிலை முடிவு பண்ணிருச்சு. உங்க குடும்பத்துல இருந்த குழப்பங்கள், கணவன் மனைவிக்குள்ள இருந்த தேவையில்லாத சண்டைகள் எல்லாம் தீந்து ஒரு நல்ல நெருக்கமான நிலை உண்டாக போகுது. இப்போ உங்க ராசிக்கு கிரக நிலை ஒரு யோகமான நேரமா இருக்குது. அது உங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்க போகுது. உங்களுக்குள்ள ஒரு புது ரத்தம் பாஞ்ச மாதிரி ஒரு சுறுசுறுப்பு வரப்போகுது. காலையில எந்திரிக்கும் போதே ஒரு புது உற்சாகத்தோட எந்திரிப்பீங்க. இவ்வளவு நாளா ஒரு வேலையை தொடங்கலாமா வேண்டாமான்னு தயங்கி நின்றுட்டு இருந்திருப்பீங்க. எந்த தடையும் உடைச்சிட்டு இப்போ நீங்க முன்னாடி போய் நிக்க போறீங்க. இந்த பேச்சால ஒரு வசீகரம் உங்களுக்கு வரப்போகுது. நீங்க சொல்றத மத்தவங்க தட்டாம கேட்கற அளவுக்கு உங்களோட செல்வாக்கு உயரப்போகுது. பணம் பல வழிகள்ல இருந்து உங்களை தேடி வரப்போகுது. உங்களை தூக்கி எரிஞ்சவங்க எல்லாரும் நீங்க வளர்ற வேகத்தை பார்த்து ஆச்சரியப்பட போறாங்க. ரொம்ப நாளா கழுத்தை நெரிச்சிட்டு இருந்த கடன் பிரச்சனையெல்லாம் இப்ப ஒரு முடிவுக்கு வரப்போகுது. எதிர்பாராத விதமா ஒரு பெரிய தொகை உங்க கைக்கு வரப்போகுது. நீங்க விற்கணும்னு நினைச்ச ஒரு சொத்து திடீர்னு நல்ல விலைக்கு போய் உங்க கடன் சுமை எல்லாத்தையுமே குறைக்க போகுது. உங்க உடல்நிலையில ஒரு சீரான முன்னேற்றம் வரப்போகுது. உங்க தொழில்ல நீங்க எடுக்க போற புது முயற்சிகள் எல்லாமே வெற்றியடைய போகுது. பங்கு சந்தை இல்லனா வேற ஏதாவது ஒரு வழியில முதலீடு செய்ய நினைச்சீங்கன்னா அதுல ஒரு நல்ல லாபமும் கிடைக்க போகுது. ஆனா யாரோ சொல்றாங்கன்னு கண்ணை மூடிட்டு பணத்தை போடாதீங்க. உங்களுக்கு எந்த தொழில நல்ல அனுபவம் இருக்கோ அதுல மட்டும் கவனமா அணியெடுத்து வைங்க. உங்க புத்திசாலித்தனமும் உங்க தைரியமும் தான் உங்களுக்கு மிகப்பெரிய மூலதனம்.
இந்த காலகட்டத்தில் நெஞ்சு அடைச்சிட்டு இருந்த கவலைகள் எல்லாம் நீங்கி ரொம்ப சுதந்திரமா மூச்சு விட போறீங்க. காலையில எந்திரிக்கும் போதே இனிமே என்ன கஷ்டம் வரப்போகுதோங்கிற பயம் போய் நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்க போகுது. ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்குள்ள வரப்போகுது. உங்க சிரிப்பையே மறந்து பல வருஷம் ஆயிருக்கும். ஒரு தடவை உதட்டளவுல சிரிச்ச நீங்க இனிமே மனசார வாய் விட்டு சிரிக்க போறீங்க. உங்க சந்தோஷத்தை பார்த்து உங்க குடும்பமே ரொம்ப மகிழ்ச்சி அடைய போகுது. ஆனா ஒரு விஷயத்துல நீங்க உஷாரா இருக்கணும். உங்களுக்கு கிடைக்க போற இந்த திடீர் அதிர்ஷ்டத்தையும் பணவரவையும் வெளியில யார்கிட்டையும் பெருமையா சொல்லிட்டு இருக்காதீங்க. 4 காசு சம்பாதிச்சா அதை அமைதியா உங்க குடும்பத்துக்காக செலவு பண்ணுங்க. ரொம்ப ஆடம்பரமா செலவு செஞ்சா மறுபடியும் உங்களை சுத்தி இருக்கிறவங்க கண்ணு உங்க மேல திரும்ப ஆரம்பிச்சிடும். குடும்பத்துக்குள்ள இருந்த ஒரு இறுக்கமான சூழல் மாறப்போகுது. கணவன் மனைவிக்கிடையே இருந்த தேவையில்லாத சந்தேகங்களும் இனிமே தீரப்போகுது. உங்க குடும்பத்துல ஒரு புது வெளிச்சம் பிறக்க போகுது. ரொம்ப நாளா குழந்தை பாக்கியம் இல்லாம தவிச்சவ மேஷராசி தம்பதிகளுக்கு இனி இந்த காலகட்டத்துல ஒரு அற்புதமான சுப செய்தி தேடி வரப்போகுது. அந்த சின்னஞ்சிறு குழந்தையோட சினுங்கள் உங்க வீட்டை சொர்க்கமா மாத்த போகுது. பல வருஷமா இழுபறியா இருந்த ஒரு பூர்வீக சொத்தோட பிரச்சனை இப்போ முடிய போகுது. உங்க மனசுக்குள்ள எப்பவுமே ஒரு குழப்பம் ஓடிட்டே இருக்கும். அளவுக்கு அதிகமா எதையாவது யோசிச்சுட்டே இருப்பீங்க. என்ன பிரச்சனையா இருந்தாலும் கூட அதை பெருசா நினைச்சு பயப்படுவீங்க. அந்த மாதிரி தேவையில்லாத பயத்தை தூக்கி எறிஞ்சிருங்க. உங்க மனசு ரொம்ப லேசா இருக்கும். எதை நினைச்சும் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உங்களை சுத்தி எப்பவுமே நல்ல அதிர்வலைகள் தான் இருந்துகிட்டே இருக்கு. உங்களை சரியா வழிநடத்தவும் போகுது. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கையில சில நல்ல சகுனங்கள்லாம் தெரிய போகுது. நீங்க தூங்கும் போது உங்க கனவுல மலர்கள் பூத்து குலுங்குற மாதிரி சில சுப அறிகுறிகள் கூட தோன்றும். எதிர்பார்க்காத சில நல்ல செய்திகள் திடீர்னு உங்களை வீட்டுக்கு தேடி வரப்போகுது. இதையெல்லாம் உங்களுக்கான பொற்காலம் ஆரம்பமாக போகுது அப்படிங்கறதுக்கான ஒரு ஆரம்பம்தான். இயற்கையே உங்களுக்கு ரகசியமா சில நன்மைகளையும் உணர்த்த போகுது. உங்களை காயப்படுத்தினவங்க எல்லாம் உங்க முன்னாடி கூனி குறுகி நிக்க போறாங்க. அதை நீங்க பார்க்க தான் போறீங்க. இப்ப முழுசா தயாரா இருந்துக்கோங்க. உங்களை ஒரு பொருட்டாவே மதிக்காதவங்க மத்தியில நீங்க ஒரு மாபெரும் சக்தியா உருவெடுக்க போறீங்க. எந்த இடத்துல உங்க வார்த்தைக்கு மதிப்பு இல்லாம போச்சோ அதே இடத்துல நீங்க சொல்றதுதான் சட்டம்னு மாறப்போகுது. உங்க முழு கவனமும் உங்க குடும்பத்தோட முன்னேற்றத்துல மட்டும்தான் இருக்கணும். உங்களுக்கு கிடைக்க போற வெற்றிய ரொம்ப அமைதியா சத்தம் இல்லாம கொண்டாடுங்க. வீணா ஆடம்பரம் வேண்டாம். எவ்வளவு உச்சிக்கு போனாலும் பழைய நிலைமைய மறந்துடக்கூடாது. உங்களோட பழைய கஷ்டங்களை எப்பவுமே மனசுல ஒரு ஓரமா வச்சுக்கோங்க. அதுதான் உங்களை எப்பவுமே நேர்மையான பாதையில கொண்டு போகும். நீங்க நினைச்சாலும் ரொம்ப சீக்கிரமே நல்லபடியா நிறைவேற போகுது. நினைச்சது எல்லாமே நீங்க ஆசைப்பட்டு பல வருஷமா கண்ட கனவு எல்லாம் இப்போ உங்க கண்ணு முன்னாடி நிஜமா மாறப்போகுது. ரொம்ப நாளா ஒரு இருட்டுக்குள்ள தவிச்ச உங்களுக்கு இப்போ ஒரு கதவை திறந்து ஒரு மிகப்பெரிய வெளிச்சம் உங்களை வரவேற்கறதுக்காக காத்துட்டு இருக்கு. அந்த வெளிச்சத்தை நோக்கி எந்த ஒரு தயக்கமும் இல்லாம ரொம்ப தைரியமா அடியெடுத்து வைங்க. இனிமே வெற்றி உங்களுடையது மட்டும்தான். அதை யாராலையும் உங்ககிட்ட இருந்து தட்டி பறிக்கவே முடியாது. உங்களை பத்தி தப்பா புரிஞ்சுக்கிட்டவங்க, உங்களை விட்டு விலகி போனவங்க எல்லோரும் இப்ப அவங்க செஞ்ச தப்பை உணர்ந்து உங்களை தேடி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வரப்போறாங்க. ஆனா கொஞ்சம் கவனமா இருங்க. அன்னைக்கு உங்களை கஷ்டப்படுத்திட்டு போனவங்க இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கிற பணத்தையும் உங்க செல்வாக்கையும் பார்த்துட்டு திரும்ப வருவாங்க. உங்க நல்ல மனசுக்கு அவங்கள மன்னிக்க தோணும். ஆனா மறுபடியும் அவங்களுக்கு உங்க வாழ்க்கையில முக்கியத்துவம் கொடுத்துறாதீங்க. கசப்பான அனுபவங்களை எப்பவுமே மனசுல ஒரு ஓரமா வச்சுக்கோங்க. அதுதான் இனி வரப்போற நாட்கள்ல உங்களை யாருக்கிட்டையும் ஏமாறாம பாதுகாக்கும். தொழில் செய்யற இடத்துல உங்களுக்கு ஒரு பெரிய ராஜயோகமும் காத்துட்டு இருக்கு. இதுவரைக்கும் 4 பேருக்கு கீழே கை கட்டி வேலை செஞ்ச நீங்க இப்ப சொந்தமா ஒரு தொழில் தொடங்கி 4 பேருக்கு வேலை கொடுக்கற அளவுக்கு உங்க நிலைமை மாறப்போகுது. நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் ரொம்ப சரியா அமைய போகுது. புதுசா ஏதாவது தொழில் தொடங்கணும்னு நினைச்சா அதுக்கு தேவையான பண உதவி அரசு தரப்புல இருந்தோ இல்ல வங்கி மூலமாவோ ரொம்ப சுலபமா உங்க கைக்கு கிடைக்க போகுது. உங்க வியாபாரத்துல வரப்போற லாபத்தை பார்த்து சுத்தி இருக்கிற வியாபாரிகள் எல்லாம் ஆச்சரியத்துல மூக்கு மேல விரல் வைக்க போறாங்க. அந்த அளவுக்கு ஒரு அசுர வளர்ச்சியை